லைக் இங்க பாருங்க. ஸோ இந்த பேஷ்ல இந்த இந்த அவுட்புட் செக் பண்றதுல லாஸ்ட்ல இந்த பிளஸ் ஐகான் இருக்குல்ல, இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணோடனே செகண்ட் திங் நியூ டெர்மினல் அந்த பேஜ அந்த கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் நம்மளோட ஷெல். அதுதான் நம்மளோட டெர்மினல் பேஜ். அதாவது ஆஸ் யூசுவல் வந்து ஒரு ஷெல். ஓகேவா? சிஎம்டி மாதிரி. சொல்லுங்க மேம். சார் ஃபர்ஸ்ட் லேப்ல இத பண்ணிட்டோம்னா செகண்ட் லேப் பண்ண தேவையில்லையா இல்ல எவ்ரி டைம் பண்ணிட்டே இருக்கணுங்களா? மேம் புரியல மேம். ஹலோ வேர்ல்ட் பண்ணும்போது இதையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க சார். சோ அந்த டைம் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் லேப் பண்ணும்போதும் இத பண்ணணுமா? செகண்ட் லேப் பண்ணும்போது நீங்க இத ஆஸ் யூசுவல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். இல்ல ஃபர்ஸ்ட் லேப்க்கு இத பண்ணணுமான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லேப்க்கு பண்ணிட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் லேப்க்கு இல்ல ஃபர்ஸ்ட் லேப்க்கு இந்த ப்ராசஸ் தான் கொடுத்தாங்க. இல்ல எப்படி? ஆமா சார். ஹலோ வேர்ல்ட் இருந்தது. கீழ இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரே என்விரான்மென்ட்ல தானே எல்லாமே சேவ் பண்றோம். சோ அதனால டவுட்டா இருந்தது. அதே இதுல மறுபடியும் நம்ம திரும்ப பண்ணணுமா அப்படின்ட்டு. இது நத்திங் பட் இது வந்து ஒரு செல்ல வந்து எப்படி ரன் பண்றதுன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப நார்மலா வந்து நம்மளோட நோட் பேட்லயே வந்து நம்மளோட பைத்தான் ஃபைல்ஸை ரன் பண்ணி நம்மளோட விண்டோஸ் யூஸ் பண்ணா நம்மளோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ணுவோம். அதாவது நம்மளோட கமெண்ட் ப்ராம்ப்ட் அதே சேம் திங் எப்படி நம்ம செல்ல ரன் பண்றது அப்படின்னு தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதனால நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்ப நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இத பண்ணிரவா? இது மாதிரி அவுட்புட் செக் பண்ணுங்க. ஓகே. சோ எப்படி சோ டேவிட் இதுவரை உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இதுவரைக்கும் ஓகே. சோ இங்க நம்ம சொல்லுங்க. once more. Okay. ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம பைத்தான் ஃபைல்ஸை சேவ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண தெரியுங்களா ப்ரோ? ஸோ ஒர்க் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் திங்க் இப்போ வந்து நான் வந்து லைக் வந்து என்னோட கண்டென்ட்டை நான் வந்து 2 நம்பர் ஆட் பண்ற மாதிரி என்னோட பைத்தான் டெமோ 1ங்கிற அந்த ஃபைலில் வந்து நான் வந்து கண்டென்ட்டை கூட சேஞ்ச் பண்ணேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுனா லைக் வந்து 3 2 6 எனக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபைல்ஸ் சேவ் பண்ணுறோம், நம்மளோட லாஜிக்ஸ் ரைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்க நம்ம டெர்மினல் நம்ம அவுட்புட் செக் பண்ண பேஜ்ல நீங்க லாஸ்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். ஸோ இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ டெர்மினல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டெர்மினல் பேஜ் பிரிண்ட் ஆகும். அதாவது நம்மளோட லினக்ஸ் பேஸ் இது லினக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கமெண்ட்லாம் யூஸ் பண்ணோம்ல அந்த பேஜே தான் சேம் திங். இதுல எப்படி வந்து நம்ம பைத்தான் ஃபைல ரன் பண்றது தான் நீங்க கிளாஸஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட பைத்தான் 3 இன்செர்ட் பண்ணணும். ஏன்னா பைத்தான் 3னா இப்போ வந்து நம்மளோட கரண்ட் வெர்ஷன் வந்து எல்லாமே பைத்தான் 3.12 3.13 தான் நமக்கு அப்டேட் ஆகி நம்ம எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம நம்மளோட கிளவுட்ல கூட பைத்தான் 3 தான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் பைத்தான் 3 நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்மளோட ஃபைல் நேம் என்னவோ அதை கொடுக்கணும். இப்போ நான் ஆஸ் யூஸ்வல் என்னோட பிரிண்ட்டுக்குள்ள 3x2 கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னோட கண்டென்ட் என்னோட ஃபைல் நேம் என்னன்னா லைக் வந்து demo1.py தான் என்னோட ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ demo1.py தான் அந்த ஃபைல் நேமை கரெக்டா இன்செர்ட் கொடுக்கணும். ஸோ நான் demo1.py அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்செர்ட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த பேஜ்ல எனக்கு அவுட்புட் ஷோ ஆகும். சேவ் பண்ணுங்க. சேம் திங். ஸோ எனக்கு அவுட்புட் ஷோ ஆகுதா? ஃபர்ஸ்ட் திங் வந்து பைத்தான் சொல்லுங்க. நீங்க கொடுத்த மாதிரி தான் நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா காண்ட் ஓபன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் கொடுத்த அந்த ஃபைல் நேம் வந்து ஷோ பண்ணிட்டு பைத்தான் 3 கொடுத்துட்டீங்களா? இன்சர்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் உங்க ஃபைல் நேம் .py போட்டு மென்ஷன் பண்ணி தான் நம்ம ஃபைலை ரன் பண்ணணும். ஓகே 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 நான் ஸ்பெல்லிங் எரரா பண்ணியிருக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி ரன் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பேஷ்ல வந்து ரன் பண்றது. ஓகேவா? இதுதான் ஷெல் பேஜஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கு இப்படிதான் ரன் பண்ணணுமா? அதாவது இப்போ ரன் கொடுத்தோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு வந்து இங்க அவுட்புட் வந்து இங்க காமிக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஸோ இது மாதிரி ரன் பண்ணுங்க. இனிமேல் லேப்ல வந்து இது மாதிரி ரன் பண்ணுங்க. ஓகேவா? சார் ஆனா லேப்ல கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்கல்ல சார்?
ஸோ என்ன மேம்? இந்த மாதிரி டெர்மினல் ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த டெர்மினல் பக்கத்துலயே பிளஸ் கொடுத்து ஓபன் பண்ணிட்டு, இப்ப இந்த 3+2 இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம அதுல பண்ணோம்னா அப்பப்பே ஆன்சர் நமக்கு பிரசன்ட் ஆயிருதுங்க சார். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை நான் என்னன்னு பாக்குறேன். ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலும் அது என்ன நம்ம ஆக்சுவலி நான் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ் அவுட்புட் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன் கூட நான் இது பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இது டிஃபால்ட்டா உள்ள என்னோட லோக்கல் மிஷின் தான். ஸோ இந்த பேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானோட ஸோ இது வந்து என்னன்னா வந்து இங்கேயே வந்து நம்ம 3+2 அப்படின்னு நான் வந்து டேரக்டா கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் அந்த 5. ஸோ இது மாதிரி தானே சொல்றீங்க? ஆமா சார், இந்த மாதிரி தான் வருது. ஓகே, இது வந்து டெர்மினல் பேஜ். இது வந்து ஸோ நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். ஸோ நீங்க இப்போதைக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாமே அதை ஒர்க் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. பேஷ் ஷெல்ல ஒர்க் பண்ணியா சார்? இது மாதிரி பேஷ்ல ஒர்க் பண்ணுங்க. ஓகே. பேஷ்ல ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஓகே. நீங்க அங்க கொடுத்த கமெண்ட்ல வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இது மாதிரி இப்போ நான் இப்படி 2 நம்பர்ஸ் இன்டூ பண்ணிருக்கேன் மாதிரி நீங்க பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்து பேஷ்ல ரன் பண்ணுங்க. ஒரே ஃபைல்ல கூட ரன் பண்ணலாம். லியோ ஒரு சின்ன டவுட். இப்போ இந்த பிரிண்ட் கொடுத்துட்டு 3:2 கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கு எப்படின்னா 4 - 2 3 2+2 அப்படின்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம பிரிண்ட் கொடுத்து கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தானா? இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம நமக்கு டைரக்டா கொடுத்தா எரர் தான் த்ரோ பண்ணும். ஏன்னா நம்ம ஃபைல்ஸ்ல வந்து டைரக்டா கொடுத்தா எரர் தான் த்ரோ பண்ணும். நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த லாஜிக்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ அது மட்டும் எனக்கு பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.